கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட திருநங்கைகளுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். இந்த நாளில் கூட பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு திருநங்கைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட அக்கா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அன்புக்காக நான் ரொம்ப ஏங்குறேன், நான் ஒருத்தவங்கள மனசால நான் உதவி செய்கிறேன், ஆனால் அவங்க என்னோட அன்பை அவங்க தேவைக்கு பயன்படுத்திட்டு என்னை தூக்கி போட்டு போகிறாங்க, இதனால் நான் ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் என்னை ஒதுக்கி வைத்துட்டாங்க, என்னை நேசிக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்க ஒவ்வொரு திருநங்கைகளுக்காகவும் இந்த நாளில் தேவன் சொல்கிற வார்த்தை ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த நாளில் கூட எனக்கு ஏசப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு அக்காக்கும் தங்கச்சிமாருக்கும் நான் சொல்கிறேன், ஏசப்பா நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட சாபங்களுக்காக, நம்மளோட மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கார். ஸோ இந்த நாளில் கூட என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு டைம் இந்த வாட்டி உங்களோட வாழ்க்கை, எத்தனையோ பேர் எத்தனையோ காரியம் சொல்லியிருக்கலாம், ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு திருநங்கைகளும் இந்த ஒரு வாட்டி உங்களோட வாழ்க்கையை ஏசப்பாக்குன்னு ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறப்ப அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால அவரோட பார்வையில, யார் பார்வைக்கு வேணா நீங்க எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனா தேவனோட பார்வையில, ஏசப்பாவோட பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கீங்களா? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால இந்த நாளில் கூட ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு திருநங்கைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்தின் ஊடாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க நீங்க அறிவீங்க அப்பா. அவர்களோட காயங்களை மாற்றுங்க, அவர்களோட வாழ்க்கைய நீங்க கட்டி எழுப்புங்கப்பா. அவர்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. நீங்க அவர்களுக்கு அப்பாவா, அம்மாவா, நண்பனா, உற்றார் உறவினர் எல்லாமாக இருந்து நீங்க நடத்துவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. நல்ல ஒரு கர்த்தாவே, பாதைய கர்த்தாவே அவர்களுக்கு காண்பித்து போதித்து உங்களோட கண்ணை ஒவ்வொரு பேர் மேலையும் வைத்து ஆலோசனை கொடுத்து நடத்தி செல்லுங்கப்பா. உங்களோட வாழ்க்கையை கர்த்தாவே இந்த நாள்ல இருந்து மாற்றுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.